மாறுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர். பச்சோந்தி கூட கொஞ்ச நேரம் கலர் மாறும், ஆனா இன்றைய முதலமைச்சர் அடிக்கடி கலர் மாறுகின்ற முதலமைச்சர் இந்த மனுஷன் ஸ்டாலின் அவர்கள். வெக்கமா இல்ல? ஓட்டுகளை பெறுவதற்கு எப்படி தந்திரமா சிறுபான்மை மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தலைவர் காலத்திலும் சரி, அம்மா காலத்திலும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, உங்களை இமை காப்பதை போல சிறுபான்மை மக்களை காக்கின்ற ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நண்பர்களே வணக்கம். குடியாத்தம் குமரன். முரட்டு பக்தர்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். முரட்டு பக்தர், முரட்டு பக்தர், முரட்டு தொண்டன், முரட்டு விசுவாசி, முரட்டு விசுவாசம். ஆனா முரட்டு அடிமை எங்கன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? முரட்டு அடிமை, முரட்டு அடிமை அது வேற யாரும் இல்லை, நம்ம தவளம்பாடி டெட் பாடி எடப்பாடி பழனிசாமி அவர்தான் முரட்டு அடிமை. பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் முரட்டு அடிமை எடப்பாடி பழனிசாமி. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் முரட்டு அடிமை எடப்பாடி பழனிசாமி. பிஜேபி RSS சங்கி கூட்டத்தின் முரட்டு அடிமை எடப்பாடி பழனிசாமி. இதை நான் சொல்லிங்க, ஏன்னா இவ்வளவு நமக்கு சிந்திக்க தெரியாது. வாலிப கலைஞர், இளைஞரணி செயலாளர், துணை முதல்வர், நாளைய தமிழக மாண்புமிகு அண்ணன், எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சொன்னது. தேர்தல் பிரச்சாரத்தில் பேசும் பொழுது எங்கள் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சொன்னதான் இப்ப நான் இங்க பதிவு பண்றேன். பொய் பேசினாலும் பொருத்தமா பேசணும். அவர் பேச தெரியல, படிக்கிறாரு, இருந்தாலும் பேச தெரியல, திணறாரு. சைட்ல உட்காந்துலாம் எடுத்து கொடுக்குறான். அவன் 2 பேர் பின்னால் நிற்கிறான். முரட்டு அடிமை எடப்பாடி பழனிசாமிக்கு நைட்டு 10 மணி கூலிங் கிளாஸ் போட்டுக்கிறான். 10 மணிக்கு என்னடா கூலிங் கிளாஸ்? தெரிந்து கண்ணு உங்களுக்கு. 10 மணி கூலிங் கிளாஸ் போட்டுக்கிறானுங்க. அவனுக்கு 2 பேர் பின்னால் நிற்கிறானுங்க. அங்க அவர் இஷ்டத்துக்கு பேசுறாரு. இப்ப இந்த பதிவு யாருக்காக பதிவுன்னா, நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் நம்ம சேனல்ல, திமுக கூட்டணி குறித்து பேசுறது. இதுல முரட்டு அடிமை நல்ல பேரு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ராயல் சல்யூட். நாங்க எடப்பாடி, தவளம்பாடி, டயர் நக்கி இப்படியே பேசியிருந்தோமா? இந்த முரட்டு அடிமைன்றது கொஞ்சம் நல்லா இருக்கனே, உதயாண்ண நல்லா இருக்கனே. இது முரட்டு அடிமை. இந்த முரட்டு அடிமை எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு. நேத்தெல்லாம் அதான் பேசினார், இன்னைக்கு காலையில் தான் பேசிட்டு இருக்காரு. திமுகவில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் ஏதாவது புதுசா இருக்கிறதா? இருக்கிற அதே கட்சி தானே திமுக கூட்டணியில் இருக்கிறது. எந்த கட்சி புதுசாக இருக்கிறது? உங்கள்கிட்ட என்ன டொனால்ட் ட்ரம்ப் வந்து கூட்டணி சேர்ந்துக்கிறாரா? டொனால்ட் ட்ரம்ப் வந்து இப்போ ஏடிஎம்கேல கூட்டணி சேர்ந்துக்கிறாரா? ரஷ்யா அதிபர் வந்து ஏடிஎம்கேல கூட்டணி சேர்ந்துக்கிறாரா? இங்கிலாந்து அதிபர் வந்து ஏடிஎம்கேல கூட்டணி சேர்ந்துக்கிறாரா? சொல்லுங்க மிஸ்டர் முரட்டு அடிமை எடப்பாடி பழனிசாமி. இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சி உங்களோட கூட்டணியில் சேர்ந்துறாங்களா? எல்லாம் லெட்டர் பேட் கட்சி, டஸ்ட்பின் கட்சி, உதவாத கட்சி. ஒரு தொகுதியில் ஆட்டோவில் வச்சு ஆள் ஏற்றிடலாம், ஒரு டிஸ்ட்ரிக்ட் டெம்போ ட்ராவலை வச்சு ஆள் ஏற்றிடலாம். அப்படிப்பட்ட கட்சி தான் வச்சுட்டு இருக்கிறீங்க. அதுக்கு அடுத்து அந்த பரதேசி கட்சி பிஜேபி ஒன்று. அதுக்கு அடுத்து அப்பனையும் அம்மாலையும் அடிச்சுட்டு பணத்தையும் நகையும் திருடின்னு வந்துனுங்கிற அந்த ஊழல் பேர் வழி டாக்டர் அன்புமணி. அப்புறமா இன்னொரு பெரிய கட்சிடா, எப்பா பெரிய கட்சி, தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு ஷேர் அவுட்டை வச்சா ஏற்றிடலாம், தமிழ் மாநில காங்கிரஸ். வேற என்ன கட்சி இது உங்கள்கிட்ட? அப்புறம் இன்னொரு சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி, எங்கள்கிட்ட பெரிய கட்சி இருக்குது, அமமுக இருக்குது, டிடிவி தினகரன் இருக்குது, டிடிவி தினகரன். ஏய் 2 பேர் என்ன சண்டை போட்டீங்க? எங்களுக்கு ஒரு ஆளே இல்லை, எங்க மயிருக்கு சமானம் டிடிவி தினகரன் சொன்னது யாரு தெரியுமா? அந்த சிவகாசியில் இப்ப எம்எல்ஏக்கு நிக்கிற உங்க கட்சி முன்னாள் அமைச்சர் வோடோபோன். அந்த வோடோபோன் டாக் வருது, அச்சு டாக். ஆக்சிடென்ட் ஆன அம்பாசிடர் மூஞ்சி மாதிரி இருக்க பாரு, வோடோபோன் அச்சு டாக். ராஜேந்திர பாலாஜி கேடி, ராஜேந்திர பாலாஜி அவன் தான் சொன்னான். திமுக, காங்கிரஸ், தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், கொங்கு நாடு மக்கள் முன்னேற்ற கழகம், மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இன்னும் முஸ்லிம் அமைப்புகள், திரு கருணாஸ் அவர்கள், இப்படி பல இயக்கங்கள், எல்லா அரசியல் கட்சி இயக்கங்கள், சட்டமன்றத்தில் இருக்கக்கூடியவர்கள், இதற்கு முன்பு சட்டமன்றத்தில் இருந்தவர்கள், வாக்கு வங்கி இருக்கிற அரசியல் அங்கீகாரம் உள்ள கட்சிகள் தான் இன்றைக்கு திமுக கூட்டணியில் இருக்கிறது. இந்த கூட்டணி பத்தி நீங்க என்ன பேசுறது? இப்ப குறிப்பா என்னன்னு கேட்டீங்கன்னா,
இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ என்னன்னு கேட்டா, அவருக்கு இப்போ இந்த எடப்பாடி பழனிசாமி வண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏற்றுறது யாருன்னு கேட்டா, இப்போ நாங்க திமுக பேசுறோம், முதலமைச்சர் தலைவர் தளபதி பேசுறாரு, மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பேசுறாரு. ஆனால் நண்பர்களே, தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தேமுதிக இன்னைக்கு திமுகவோட கூட்டணி. தேமுதிக தலைவர் மரியாதைக்குரிய சகோதரி, இன்னைக்கு புரட்சி அந்நியார் என்று அழைக்கப்படுகிற மரியாதைக்குரிய வணக்கத்துக்குரிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தேமுதிகவின் தலைவர். எங்க குடியாத்துங்கார், செம்பேடு கிராமம், எங்க ஊருக்கார். அதே போல் அவருடைய உடன் பிறந்த சகோதரர் இன்றைக்கு நாடாளுமன்றத்தின் மாநில உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் சுதீஷ் அவர்கள் இன்றைக்கு திமுகவிலே கூட்டணி சேர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு 10 தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு தலைவர் தளபதி வாக்குறுதி தந்தது போல் ஒரு ராஜ்யசபா எம்பியும் கொடுத்தாச்சு. மரியாதைக்குரிய அண்ணன் எங்கள் குடியாத்தத்தின் மண்ணின் மைந்தன் சுதீஷ் அவர்கள் எம்பியாவும் ஆயிட்டார். கனிமொழி எம்பி அவர்கள் இன்றைக்கு எங்கே சென்றாலும் அவருக்கு கூட்டம். அதே போல் இன்றைக்கு எங்கே சென்றாலும் அக்கா பிரேமலதா விஜயகாந்தர்களுக்கு கூட்டம். மரியாதைக்குரிய அக்கா கனிமொழியர்களும் மரியாதைக்குரிய அக்கா பிரேமலதா விஜயகாந்தர்களும் இன்றைக்கு தமிழ்நாடு சுற்றி சுழந்து கொண்டிருக்கிறார். எடப்பாடி பேசுகிற பொய் பிரச்சாரத்தெல்லாம் இந்த 2 பெண் தலைவர்கள் அக்கா கனிமொழியர்களும் அக்கா பிரேமலதா விஜயகாந்தர்களும் தவிடுபடியாகி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் பார்த்துட்டு பொறுக்க முடியாம என்ன சொல்றது, இதெல்லாம் பார்த்துட்டு பொறுக்க முடியாம அந்த நம்ம முரட்டு அடிமை எடப்பாடி பழனிசாமி இப்ப என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் பேசுறது பார்த்தா இப்போ ஒரு கட்சி அங்க போய் சேர்ந்துருக்காங்க. அவர் தேமுதிக சொல்றாரு, இப்ப அவங்க ஒரு கட்சி போய் சேர்ந்துருக்காங்க, அவங்களுக்கு வந்துட்டு 1/2% தான் ஓட்டு. அவர் சொல்றாரு 1/2% தான் ஓட்டு. அவங்க ஐசியூல படுத்துட்டு இருந்தாங்க, வெண்டிலேட்டர் ஏறி நிச்சு அவங்களுக்கு. நாங்க தான் உயிர் கொடுத்தோம், இன்னைக்கு அவங்க அங்க போய் சேர்ந்துருக்காங்கன்றார். நான் ஒன்னு சொல்லிட்டா, விருதாச்சலம் தொகுதியில் நின்று ஜெயிக்கிறார். இப்ப அங்கதான் அக்கா பிரேமலதா விஜயகாந்தோட நின்று இருக்கிறார். விருதாச்சல தொகுதியில் நின்று அவர் மட்டும் ஜெயிக்கிறாரு. மீதி எல்லா தொகுதியிலும் நல்ல ஓட்டு வாங்குறாங்க. குடியாத்தம் தொகுதியிலும் அண்ணன் சுதீஷ் அவர்கள் நல்ல ஓட்டு வாங்கினார். அவருக்கும் ஏடிஎம்கேக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. அதுக்கு அடுத்து 2006, 7, 8, 9, 10, 11 2011 தேர்தலில் யாரு கேப்டன் விஜயகாந்த் வாசப்படியில் போய் நின்னது? கேப்டன் விஜயகாந்த் வாசப்படியில் போய் யாரும் நின்னாங்க சொல்லுங்க? யார் நின்னாங்க? கேப்டன் விஜயகாந்த் வாசப்படி வீட்டில் யார் போய் நின்னது? நீ அதிமுக போய் நின்ன. உங்களை கூட்டணிக்கு கூப்பிடுறாங்க அம்மா ஜெயலலிதா. அவரை வற்புறுத்தி நீங்க கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லி அவங்க காலில் விழுந்து, புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் காலில் விழுந்து அதிமுக கூட்டணிக்கு வாங்க. நீங்க அன்னைக்கு 2011 தேர்தலில் தேமுதிக அதிமுக கூட்டணிக்கு வந்தனாலதான் அதிமுக ஆட்சி அமைத்தது. ஜெயலலிதா முதலமைச்சரானார். அதற்கு காரணம் தேமுதிக மறைந்த மாமனிதர் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களால் தான் 2011 அதிமுக ஆட்சிக்கே வந்துச்சு. ஆனா எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணீங்க தேமுதிக. நீங்க அவர் மூஞ்சி பார்த்து ஓட்டு போட்டாங்க. முரசு சின்னத்துல எல்லா எம்எல்ஏவை ஜெயிச்சாங்க. ஆனா அவங்களெல்லாம் நீங்க ஆசை வார்த்தை கூறி நீங்க விலைக்கு வாங்கினீங்க. அவங்களெல்லாம் ஆசை வார்த்தை கூறி விலைக்கு வாங்கினீங்க, மிரட்டினீங்க. விலைக்கு வாங்கினீங்கன்னு சொன்ன வார்த்தையை விட அவங்கள மிரட்டினீங்க. அவங்கள மிரட்டக்கூடாதெல்லாம் மிரட்டி, நீ முதலமைச்சரை வந்து பார்க்கணும், நீ வந்து அதிமுக ஆதரவு கொடுக்கணும், கட்சியில சேர்ந்துட்டா எம்எல்ஏ பதவி போயிடும், தொகுதி மக்கள் குறைகளை தீர்க்க வேண்டும் என்று முதலமைச்சரை சந்திக்கிறேன்னு சொல்லி நீ அதிமுக ஆதரவாக இருக்க வேண்டும், தேமுதிகவுக்கு கேப்டன் விஜயகாந்துக்கு எதிர்ப்பாக இருக்க வேண்டும். விஜயகாந்தோட முதுவில குத்தியறியார் அதிமுக. அன்றைக்கு மரியாதைக்குரிய அண்ணன் கேப்டன் விஜயகாந்த், புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் 2011 உங்க கூட கூட்டணி சேரலன்னா அதிமுக ஆட்சிக்கு வந்திருக்காது, ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்காரு. அன்னைக்கு தெரியலையா 0% ஓட்டுன்னு? எனவே குடியாத்தம் தொகுதியிலே தேமுதிக வேட்பாளர் பிரதாப் 30,000 வாக்களித்து வெற்றி பெறுவார். முரசுதான் வெற்றி பெறும். வெற்றி முரசு கொட்டட்டும் குடியாத்தத்தில் என்று மக்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் 10 தொகுதியிலே முரசு சின்னம் நிற்கிறது. 10 தொகுதியிலே குடியாத்தம் தோடு சேர்ந்து 10 தொகுதியிலே முரசு வெற்றி பெறும். 234 தொகுதியில் 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் திமுக கூட்டணி வெற்றி பெறும். நான் ஏன் குறிப்பாக முரசு சின்னம் குடியாத்தம் சேர்ந்து 10 தொகுதியில் வெற்றி பெறும் என்று சொன்னேன் என்று சொன்னால், எங்களிடமிருந்து பிரிந்து சென்றிருக்கிற தேமுதிக ஐசியூல இருக்கிறது, வெண்டிலேட்டர்ல ஏற்றி இருக்கிறோம், ஆக்சிஜன் ஏற்றி இருக்குது. அந்த கண்டிஷன்ல நாங்க தான் உயிர் கொடுத்தோன்னு சொல்றீங்களே முரட்டு அடிமை எடப்பாடி பழனிசாமி. அதனால சொல்ல வர, இன்னைக்கு ஐசியூல இருக்கிறது எடப்பாடி, முரட்டு அடிமை எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு வெண்டிலேட்டரு ஆக்சிஜன் ஏறி நிற்கிறது முரட்டு அடிமை எடப்பாடி பழனிசாமி. உங்களை உயிரோட போஸ்ட்மார்டம் பண்றான் பிஜேபி, ஆர்எஸ்எஸ்,
அடிமையா இருக்க வேண்டியதுதான். ஆனா இவ்வளவு அடிமையா இருக்கக்கூடாது. ஒரு படத்துல வடிவேலு சொல்லுவாங்க, நீல போடானிடுவாங்க போலீஸ். ஏன் நாங்க இல்ல எங்களுக்கு உத்தரவு வேற மாதிரி. என்னன்னா, அவன் கருப்பா பயங்கரமா இருப்பான்னு சொன்னாங்க, நீ பயங்கரமா கருப்பாகிற ஓடி போடுறான்வாங்க. அந்த மாதிரி முரட்டு அடிமையிலே பயங்கரமான முரட்டு அடிமை எடப்பாடி பழனிசாமி. நீங்க திமுக கூட்டணி பத்தி நீங்க பேசக்கூடாது. எங்களோட கூட்டணியிலே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உடன் பிறந்த சகோதரியாக இருக்கக்கூடிய இன்றைக்கு மரியாதைக்குரிய அக்கா, அனைவராலும் புரட்சி அந்நியார் என்று அழைக்கப்படுகிற மரியாதைக்குரிய திருமதி சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை குறித்தோ தேமுதிக குறித்தோ பேசுவதற்கு எந்த தகுதி உங்களுக்கு கிடையாது. எனவே நல்ல பட்டம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். உங்களுக்கு நல்ல பட்டம் கொடுத்திருக்கிறார், முரட்டு அடிமை.